ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் நம்மளுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் வறுமை அப்படின்றது நிரந்தரமாக நீங்கணும், எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரணும் நம்மக்கிட்ட அப்படின்ற அளவுக்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம், ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம் நான் இந்த பதிவில் சொல்கிறேங்க. நான் சொன்ன இந்த பொருளாதார முன்னேற்றம், பண வரவு, 16 வகை செல்வமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி அம்மனுடைய பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமாக வேணுங்க. இது ஒன்று மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா நம்மளை வாழ்க்கையில் எந்த ஒரு சக்தியாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. மகாலட்சுமி அம்மன் வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய சில பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைக்கும். உங்கள் எல்லாருடைய வீட்லேயுமே மகாலட்சுமி தாயாருடைய படம் கண்டிப்பாக இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் நாள் கிழமை எதுவுமே தேவை கிடையாது. ஆனாலுமே வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் நீங்கள் பண்ணுறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்க, என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஒன்று முதல் நாள் மட்டும் ஏற்றி வச்சாலே போதும். மகாலட்சுமி அம்மனுக்கு மிக பிடித்தமான கல்கண்டு நிவேதனம் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகமும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா சோழி அப்படின்றது அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அது இருக்கணுங்க. சரி, இந்த சோழி எத்தனை வைக்கணும்னா 6 கரெக்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. வெள்ளை துணி ஒன்று எடுத்து இந்த 6 சோழிகளையும் மூட்டையாக கட்டி அதை மகாலட்சுமி அம்மன் பாதத்தில் வச்சுடுங்க. ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோக்கு முன்னாடி இந்த முடிச்சை வச்சுடுங்க. இதை எப்போவுமே நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தினம் தினம் பூஜை பண்ணும் பொழுது இந்த சோழிகளுக்கும் நீங்கள் தீபாராதனை காட்டி இந்த சோழிகள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் பொழுது மகாலட்சுமி அம்மனே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருக்காங்கன்றதை நீங்களே உணர்வீங்க. உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.